السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا صدق الله العظيم. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் 25வது தராவை நிறைவடைந்திருக்கிறது. இன்னும் ஒரு முக்காஜூஸ் மீதமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் 2 நாட்களில் குர்ஆன் நிறைவு செய்யப்படும். இன்றைக்கு ஓதப்பட்ட பல்வேறு வசனங்களில் ஒரு வசனம் நம்முடைய சிந்தனைக்காக வேண்டி எடுத்துக்கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா முஸம்மில் என்கிற சூறால யா அய்யுஹல் முஸம்மில், ஓ போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா, இரவு நேரத்தில் சொற்ப நேரத்தில் எழுந்து நீங்கள் தொழுவீராக, நின்று வணங்குவீராக என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வசனம் எப்பொழுது இறங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபுவத் நபித்துவம் கிடைத்ததற்கு பிறகு இறங்கப்பட்ட வசனம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 35வது வயதில் அல்லாஹ்வை தனிமையில் தியானிப்பதற்காக வேண்டி ஹிரா குகையில் இருக்கிறாங்க. பாரே ஹிரா என்று சொல்லப்படக்கூடிய ஹிரா குகையில் இருக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தொழுகிற மாதிரி அந்த ஹிரா குகையுடைய அமைப்பு இருக்கும். இப்போ அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையில் 5 ஆண்டு காலம் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறாங்க, அல்லாஹ்வை தியானம் செய்கிறாங்க. எப்போ அல்லாஹ் தஆலா நுபுவத்தை கொடுக்கணும்னு சொல்லி நாடுறானோ 40வது வயதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைக்குது. அந்த ஒரு நாள் இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய அசல் உருவத்திலே தோன்றியதாக சொல்லப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வராங்க, வந்து சொல்கிறாங்க, இத்தர படிப்பீராக, ஓதுவீராக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஓதக்கூடியவன் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு ஓத தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவர்களுடைய நெஞ்சோடு நெஞ்சமாக வைத்து இறுக பிடித்து ஒரு தடவை விட்டு மீண்டும் என்பதை ஓதுகிறாங்க என்பதாக சொல்கிறாங்க. இப்போ 2வது தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு ஓத தெரியாது, நான் ஓதக்கூடியவன் அல்ல. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் ஒரு தடவை கட்டி அணைத்து விட்டு சொல்கிறாங்க, என்பதை ஓதுவீராக. 3வது தடவையும் சொல்கிறாங்க, நான் ஓத தெரிந்தவன் அல்ல. 3வது தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கட்டி அணைத்து விடுகிற பொழுது இக்ர பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நீங்கள் ஓதுவீராக அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அலகு சூராவினுடைய 5 வசனங்களை முதல் தடவை இறக்குறாங்க. இப்போ பொதுவாக திடீர்னு ஒரு நைட்டில் ஒரு ஏதாச்சும் ஒரு உருவம் வந்து நம்மளிடத்தில் இப்படி பேசுது அப்படின்னு சொன்னால் நமக்கு பயம் வரும் இல்லையா? இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிராவினுடைய தொகையில் இருந்து நடுங்கிக்கிட்டே வராங்க. அவருடைய மனைவி கதிஜா அம்மாட்ட வராங்க. கதிஜா அம்மாவினுடைய மடியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து படுத்து சொல்கிறாங்க, ஜம்மீலூனி, என்னை போர்த்துங்கள் என்பதாக நடுங்கிக்கிட்டே வரக்கூடிய நாயகத்தை போர்வை எடுத்து கதிஜா அம்மா போர்த்தி விட்டாங்க. அதற்கு பிறகு இறங்கிய வசனம் தான் இந்த வசனம், யா அய்யுஹல் முஸம்மில், ஓ போர்வை போர்த்திருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா, எழுந்து இரவுலே சொற்ப நேரத்தில் எழுந்து நீங்கள் தொழுவீராக என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. இப்போ அந்த தொழுகை எந்த தொழுகை? இரவு நேரத்தில், அதுவும் சொற்ப நேரத்தில் எழுந்து தொழுவீராக என்று சொல்லப்பட்ட தொழுகை எது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா தஹஜ்ஜுடைய தொழுகையை சொல்கிறார். அந்த வசனத்தில் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து நீங்கள் தொழுவீராக என்பதாக அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன முதல் தொழுகையை தஹஜ்ஜுத் தான் என்பதாக மார்க்க அறிஞர்கள் எழுதுவார். பொதுவாக தஹஜ்ஜுடைய தொழுகை என்பது ரமலானுடைய காலத்தில் மாத்திரம் தொழுகக்கூடிய தொழுகை அல்ல. கியாமுல் லைல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இரவு தொழுகை, அந்த இரவு தொழுகை தான் தஹஜ்ஜுடைய தொழுகை. அந்த ரமலானுடைய காலத்தில் மாத்திரம் தொழுகக்கூடிய தொழுகை அல்ல, எல்லா நேரத்திலேயும் காலத்திலேயும் தஹஜ்ஜுடைய தொழுகை என்பது தொழுக வேண்டும். ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் தஹஜ்ஜுடைய தொழுகை எந்த அளவிற்கு முக்கியமானது, உன்னதமானது அப்படின்னு சொன்னால்,
ஆகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் எழுந்து தஹஜ்ஜுதில் தொழுது அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டால் அல்லாஹ் தஆலா அந்த துவாவை கபூல் செய்கிறார். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணுமா, தஹஜ்ஜுத் எந்திரிச்சு தொழுகலாம். வாழ்க்கையில் வியாபாரத்தில் அபிவிருத்தி வேணும், அல்லது குழந்தை பாக்கியம் வேணும், அல்லது ஏதாவது ஒரு நோய்க்கு நிவாரணம் வேண்டும், ஏதாச்சும் ஒரு தேவை இருக்குதா, நிறைவேறாத தேவை இருக்கிற பொழுது அல்லாஹ்விடத்தில் தஹஜ்ஜுதில் எந்திரிச்சு ஒருத்தர் தொழுது துவா கேட்டால் அவருடைய துவாவை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறான். அப்படிப்பட்ட உன்னதமான நேரம் தான் அந்த தஹஜ்ஜுதினுடைய தொழுகை என்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுவாங்க, அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதத்தி ஸலாத்துல் லைல். ஃபர்து தொழுகைக்கு பிறகு அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தொழுகை எது அப்படின்னு சொன்னால் தஹஜ்ஜுதுடைய தொழுகை தான். இரவு நேரத்தில் எழுந்து தொழக்கூடிய தொழுகை தான் ஆக சிறந்த ஒரு தொழுகை. ஃபர்துக்கு அடுத்து அந்த தொழுகைக்கு நாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய தொழுகை அந்த தொழுகை தான். ஏன்னா யார் ஒருத்தர் தஹஜ்ஜுதுடைய தொழுகையை தொழுகிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய அமல்களில் இஹ்லாஸை நம்ம பார்க்கலாம். இவ்வளோ தூய்மை அல்லாஹ் தஆலா அவருடைய அமல்களில் வணக்கங்களில் கொடுத்துருவான். ஏன்னா தஹஜ்ஜுதுடைய நேரம் என்பது தனியாக இரவு நேரம். இவர் தனியாக நின்று தொழுகிறார், யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இவருடைய உள்ளத்தில் அவர் என்ன பார்க்குறாரு, அவருக்காக வேண்டி நான் தொழுகிறேன், இவர் என்ன பார்க்குறாரு, பெரிய தொழுகையாக என்ன சொல்லணும் அப்படின்னு தொழுக வேண்டிய அவசியம் கிடையாது. தஹஜ்ஜுதுடைய தொழுகையில் இவர் தனியாக நின்று தொழுகிறார், இவர் தொழுகிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி அவருடைய அமல்களில் ஒரு இஹ்லாஸ் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தக்கூடிய தொழுகை தான் தஹஜ்ஜுதுடைய தொழுகை. அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய நெருக்கத்தை பெற்றுத்தரும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகளுக்கான அடையாளத்தை சொல்கிற பொழுது இந்த 2 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஒரு வசனம் வபில்லைலி ஹும் கலீலுன் யஹ்ஜாஊன், அவர்கள் இரவு நேரத்தில் எல்லா நேரமும் தூங்க மாட்டாங்க, சொற்ப நேரத்தில் தூங்கி அவர்கள் எழுந்து தொழுகுவார்கள். இது சொர்க்கவாதிகளுக்கான அடையாளம். தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் எழுந்து தொழக்கூடியவர் அவர் சொர்க்கவாதிக்கான அடையாளம் அவரிடத்தில் இருக்கிறது என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. ஒபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன், இரண்டாவது அவர் சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார், பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்பார். இந்த சஹருடைய நேரம் என்னன்னா தஹஜ்ஜுதுடைய நேரம். தஹஜ்ஜுதில் எந்திரிச்சு தொழுகிறதும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறதும் சொர்க்கவாதிகளுக்கான அடையாளம் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. அதனால்தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு தஹஜ்ஜுதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, தொழுது 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 நாயகத்தினுடைய கால்கள் வீங்கும் அளவிற்கு தொழுகுவார்கள். இப்போ ஆயிஷாமா கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த அளவுக்கு நீங்கள் தொழுகணும்னு அவசியம் கிடையாது, உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒருவர் இந்த அளவிற்கு வணங்கணுமான்னு கேட்டால் கிடையாது, தேவையில்லை. ஏன் இவ்வளவு நீங்கள் தொழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் நன்றி உள்ள அடியானாக அல்லாஹ்விற்கு இருக்க வேண்டும், அதனால தான் இந்த நேரத்தில் எழுந்து நான் அதிகமாக தொழுகிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கால் வீங்க வீங்க தொழுகிற அந்த தொழுகை தஹஜ்ஜுதுடைய தொழுகை தான். அந்த அளவிற்கு ஆக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாளை மறுமையில் மகாமி மஹ்மூத் என்று ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கும், ஒரு கொடி. அந்த கொடி அல்லாஹ் தஆலா நாயகத்தினுடைய கையில் கொடுப்பான். அது என்ன கொடி அப்படின்னு சொன்னால், அந்த கொடியை வைத்து தான் முழு உம்மத்திற்கும் அவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள், பரிந்துரை அல்லாஹ்விடத்தில் பேசுவாங்க, சிபாரிசு கிடைக்கும், நாயகத்தினுடைய சிபாரிசு. இப்போ அந்த கொடியை, அந்த பதவியை அல்லாஹ் தஆலா கொடுப்பதற்கு ஒரு நிபந்தனை வைக்கிறான். என்ன நிபந்தனை அப்படின்னு சொன்னால், தஹஜ்ஜுத் தொழுகை. ஒமினல்லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக். சூரா பனி இஸ்ராயீல் இந்த வசனம் வரும். நீங்கள் என்ன செய்யுங்க, இரவுல தஹஜ்ஜுத் எந்திரிச்சு தொழுவுங்க. அஸா அய்யபஅஸக ரப்புக மகாம மஹ்மூதா, அந்த மகாமி மஹ்மூதா என்கிற உயர்ந்த அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அந்த உயர்ந்த அந்தஸ்து கிடைப்பதற்கான ஒரு நிபந்தனை என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஹஜ்ஜுத் தொழுகை. அந்த தஹஜ்ஜுத் தொழுகையை வைத்து நாயகத்திற்கு அந்த அந்தஸ்து கிடைக்கிறது. இப்போ நம்ம அந்த அந்தஸ்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வாங்கி கொடுப்பதற்கு பாங்குக்கு பிறகு பாங்கு துவா சொல்கிறோம்ல, அந்த பாங்கு துவா சொல்கிறதுனால அந்த அந்தஸ்து அல்லாஹ் தஆலா நாயகத்துக்கு கொடுக்கிறான். யாரெல்லாம் பாங்கு துவா சொல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என் ஷஃபாஅத் இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இப்போ அந்த உயர்ந்த அந்தஸ்து கிடைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நாயகத்திற்கு தஹஜ்ஜுத் தான். அந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால் சஹாபாக்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அதிகமாக நீங்கள் இரவு தொழுகையை தொழுவுங்கன்னு சொல்லி வற்புறுத்தி சொல்லுவாங்க. வீட்டுக்கு போனாங்கன்னு சொன்னால் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க உட்காந்துருப்பாங்க. கேட்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுதாச்சா அப்படின்னு சொல்லி. இன்னும் தொழுகிற, விரைவாக நீங்கள் தொழுங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் ஆர்வம் விட்டாங்க.
எல்லா சஹாபாக்களையும் சின்ன சின்ன அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்கள் எப்படி வருது, நாயகம் தொழுதுகிட்டு இருப்பாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு 10 வயது சஹாபி தான். அவங்களும் என்ன செய்வாங்கன்னா நாயகத்தோடு சேர்ந்து தொழுகுவார்கள் அப்படின்னு ஹதீஸ்களை பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகிறப்ப அவங்களோடு சேர்ந்து தொழுதாங்க. தொழுது முடித்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்காக வேண்டி துஆ கேட்டாங்க. யா அல்லாஹ், இவருக்கு மார்க்கத்தில் ஒரு மிகப்பெரிய கல்வி ஞானத்தை கொடுன்னு சொல்லி துஆ கேட்டாங்க. எந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா ஞானத்தை கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்களின் தலைவர் என்று பெயர் போகிற அளவிற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கல்வியில மிகப்பெரிய உச்சத்தை தொட்டார்கள். அது எந்த நேரத்தில் கேட்ட துஆ? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் கேட்ட துஆ தான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு கனவு ஒன்று பார்ப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஹப்ஸாமா இருக்கிறாங்களா, அவங்களுடைய சகோதரர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகன் ஒரு கனவு பார்ப்பாங்க. கனவுல ஒரு 2 மலக்கு என்ன செய்வாங்கன்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பிடிச்சிட்டு போவாங்க. அப்படியே பார்த்தா பெரிய குழியில நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த குழியில தூக்கி போடுறதுக்காக வேண்டி போவாங்க. இதுவரை கனவுல பார்க்குறாங்க. போகிற குழியில் தூக்கி போட போகிற ஒரு சுவர் ஒன்று இருக்கும், தடுப்பு சுவர். இப்போ அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கனவுலையே சொல்லுவாங்க, யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துடு, நரகத்தில் இருந்து என்னை பாதுகாத்துன்னு சொல்லி கனவுலையே சொல்லுவாங்க. இப்போ கனவுல சொன்ன உடனேயே அந்த 2 மலக்கு விட்டுட்டு இன்னொரு மலக்கு வருவார். வந்து சொல்லுவார், நீ ஒன்றும் கவலைப்படாத, பயப்படாத, அல்லாஹ் தஆலா உன்னை பாதுகாத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போவார். போன உடனே இவர் கனவுல இருந்து எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்ச உடனே என்ன கனவுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல எப்படியாச்சும் இந்த கனவுக்கான விளக்கை கேட்கணும்னு சொல்லி அவருடைய சகோதரி ஹப்ஸாமா இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, எப்படியாச்சும் நீ நாயகத்துல இந்த கனவுக்கான விளக்கத்தை நீ கேளு அப்படின்னு சொல்லி. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்குறப்ப சொல்லுவார்கள், இன்னல் அப்த நிஅமல் அப்து அப்துல்லாஹ், அப்துல்லா ஒரு நல்ல பையன் தான், சாலிஹான அடியார் தான். லவ்கான யுஸல்லி பி ஸலாத்தில்லை, அவர் என்ன சரியா ஒரு தஹஜ்ஜுத் தொழுதா நல்லா இருக்கும், இரவு நேரத்தில் எந்திரிச்சு அவரை தொழுக சொல்லு அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுவாங்க. நல்ல அடியார் தான், என்ன தஹஜ்ஜுத் தொழுதா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை எந்த அளவுக்கு இப்னு அப்பாஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடைபிடித்தார்கள்னா, எந்த ஒரு நேரத்திலேயும் சூழ்நிலையிலையும் கடைசி காலம் வரையிலையும் தஹஜ்ஜுத் தொழுகை அவங்க விட்டதே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வார்த்தை மௌத்தா போகிற வரையிலையும் நான் ஒரு நாளும் தஹஜ்ஜுதை விட்டதில்லை, அந்த அளவிற்கு தஹஜ்ஜுதை பேணி நான் தொழுதேன் என்பதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். எனவே தஹஜ்ஜுடைய தொழுகை என்பது ஒரு முஃமினின் வாழ்க்கையில் ஆகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, நைட்டு பள்ளிவாசலுக்கு போவாங்க, மஸ்ஜித் நபவிக்கு போவாங்க. யாரெல்லாம் தஹஜ்ஜுத் தொழுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ 2 சஹாபி தொழுதுட்டு இருக்கிறாங்க. கிட்டக்க போய் பார்த்தா ஒன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு, 2 பேர் தொழுதுட்டு இருக்கிறாங்க. என்ன வித்தியாசம்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சப்தத்தை ரொம்ப கம்மியாக ஓதுறாங்க, ரொம்ப சப்தத்தை கம்மியாக ஓதி தொழுகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போனால் சப்தத்தை ரொம்ப அதிகமாக படுத்தி ஓதி தொழுதுட்டு இருக்கிறாங்க. இப்போ 2 பேரையும் கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் காலை கேட்டாங்க, நீங்கள் ஏன் ரொம்ப சப்தம் கம்மியாக போட்டீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் காது கேட்காதவன் கிடையாது, அல்லாஹ் தஆலா நல்ல காது கேட்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னு சொல்லி நான் சப்தத்தை ரொம்ப கம்மியாக தொழுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, யா ரசூலுல்லாஹ், பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உறங்கி கொண்டு இருப்பார்கள், அவர்களை எழுப்பி அவர்களும் தொழுக வேண்டும் என்கிற அடிப்படையில் நான் ரொம்ப சப்தம் ஜாஸ்தியாக போட்டு தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உமரே நீங்கள் கொஞ்சம் சப்தத்தை குறைச்சிங்க, அபூபக்கரே நீங்கள் கொஞ்சம் சப்தத்தை கூட்டிங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்போ தஹஜ்ஜுடைய தொழுகை என்பது சஹாபாக்கள், நல்லடியார்கள், சாலிஹீன்கள் எல்லாருமே கடைபிடித்த ஒரு தொழுகை தான் அது தஹஜ்ஜுடைய தொழுகை. அந்த தொழுகையை ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் ஒருத்தர் கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவருடைய எல்லா விதமான வெற்றிக்கும் எல்லா விதமான சோதனைகளுக்கும் அது ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்கும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தொழுகை என்பது ஃபர்லாக்கப்பட்டுச்சு, நமக்கு நஃபிலாக ஆக்கப்பட்டுச்சு. அந்த நஃபில் தொழுகையாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க அது தொழுதால நம்மளும் கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு அவசிய ஒரு நிலைக்கு நம்ம இருக்கிறோம். அதனால தஹஜ்ஜுடைய தொழுகை ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் ஆகப்பெரிய முக்கியமானது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில எந்த ஒரு நிலையிலையும் அந்த தஹஜ்ஜுடைய தொழுகை விட்டுறக்கூடாது. ரமலானுடைய காலத்தினால் நம்ம தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுதுட்டு இருக்கோம். ரமலான் முடிஞ்சதுக்கு
முடிஞ்சிச்சுன்னு வைங்களேன், இந்த தஹஜ்ஜுத் நேரத்தில் யாரும் எந்திரிக்க முடியாது. ஏன்னா அந்த நேரம் முஃமினுக்கு ஒரு நல்ல மனிதனுக்கு நல்ல தூக்கம் வரக்கூடிய நேரம். லேசாக மிதமான காற்று அடிக்கும், ஒரு போர்வை இழுத்து போச்சுன்னா நல்லா அப்படியே தூக்கம் அப்படியே கண்ணை இழுத்துக்கிட்டு போகும். கரெக்டாக பாங்கு சொல்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எந்திரிப்பார். சரி 10 நிமிஷம் இருக்குது கொஞ்சம் தூங்குவேன்னு சொல்லி போத்துனாலும் வைங்களேன், கரெக்டாக பார்த்தா 7 மணிக்கு எந்திரிப்பார். நம்மகிட்ட சொல்லுவார், வரலான்னு நினச்சேன், கண்ணு மூடனே அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த நேரம் அவ்வளோ பரக்கத்தான நேரம். அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் ரிஸ்கை அள்ளி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி ஹதீஸுகளை வருது. ரிஸ்கை அல்லாஹ் தஆலா பரப்புகிறான். எந்த வீட்டில் லைட் எரிஞ்சு தஹஜ்ஜுத் தொழுகிறாங்களோ அந்த வீட்டில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை அள்ளி கொடுக்குறான் என்பதாக ஹதீஸுகளை வருது. எனவே அந்த தஹஜ்ஜுத்துடைய தொழுகையை ரமலானுடைய காலம் அல்லாமல் மற்ற நாட்களிலேயும் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على رسولك سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم تقبل منا قيامنا وصيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا يا رب العالمين. وصل على النبي محمد واله واصحابه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.